இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா ஜென் 1. இந்த வண்டி தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன். நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. சடனாக ரொம்பவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னே தெரியல. நான் எப்போ சர்வீஸ் விட்டேன்னு கூட நான் மறந்துட்டேன். சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம இதை விட்டுறக்கூடாது, என்ன பிரச்சனைன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட பேக் சைடை கழட்டுறது ரொம்பவே ஈஸி. ஒரு 3 ஸ்க்ரூ தான் இருக்கும். அதை கழட்டணும் அப்படின்னா அப்படியே டாப் மேலே தூக்கிக்கலாம். மேல்பாடியை தூக்கி சைடில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணது ஏர் ஃபில்டரோட ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு ஏர் ஃபில்டர் கையில் எடுத்து சுண்டி வர்றேன். அவ்வளோ டஸ்ட் வெளில போகுது. வண்டிக்கு மட்டும் வாய்ஸ் இருந்துச்சுன்னா செத்துருப்பேன். நான் க்ளீன் பண்ணேன். எங்கள் வீட்டில் சைக்கிளோட பம்பு இருந்துச்சு. அதை வச்சு நல்லா பம்ப் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணேன். புதுசாக வாங்கி போடலான்னு தான் ஆசை, பட் பட்ஜெட் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போதைக்கு இந்த பழசையே சுத்தம் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக புதுசு வாங்கி போடணும். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு மைலேஜ்க்காகவும் நான் பண்ணேன். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா ரெட் கலர் பைக் ஐக்கான் போட்டு கேப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. 2002 இன்னும் இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் இன்ஜினில் எந்த விதமான சவுண்டும் சேஞ்சே ஆகலாம், அப்படியே இருக்குது. வேணால் நீங்களே வேணால் பாருங்கள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்கூட்டி இருக்குது, இல்லை இதை விட ரொம்ப பழைய மாடல் வண்டி எங்கள் வீட்டில் இருக்குப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வண்டியோட மாடல் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வீட்டில் ஓல்டு வண்டியெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு.